லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாண்டி மாமா, பாவம் படத்துக்கு போலான்னு ஆசையா கிளம்புனா அந்த கஞ்சப்பைய 100 ரூபாய் மிச்சம் பிடிக்க ஒரு டிக்கெட்டை கம்மியா எடுத்து வச்சிருக்கான். சரி, அம்மா படத்துக்கு போகட்டும், நாம வீட்டுல இருப்போன்னு யாருக்காவது தோணிச்சா பாத்தியா? அத்தனை பேரும் சேர்ந்து இவ்வளவு தியாகி ஆகிட்டு போயிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் வரேன்னு சொல்லியிருந்தா என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே உன்னோட சின்ன சின்ன ஆசைகளை கூட இதுங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இருக்க போற? பிள்ளைங்க எல்லாரும் படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணி போயிருக்காங்க. இதுல என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் யாருக்கும் ஒரு வேதனையும் இல்ல. நீங்க சும்மா ஒண்ணும் இல்லாத விஷயத்தை போட்டு இப்படி கலறிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன ஃபீலிங் இல்ல? அதான் உன் முகத்திலேயே நீ ஏமாற்றமா இருக்கிறது தெரியுதே. ஒரு சினிமாவுக்கு இவ்ளோ பெரிய அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னைக்கு என்ன கடைசியா சினிமாக்கு கூட்டிட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏதோ என் பிள்ளைங்களாவது என்ன படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஒரு டிக்கெட் இல்லாம போச்சு. பாண்டி, மாமா, அவ என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா பாத்தியா? நான் கேட்டாங்க மாமா. நான் படத்துக்கு கூட்டு போனதே இல்லையா? சேம் சேம். இந்த பர்றா, இன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் சினிமா பார்க்க போறோம். அது எப்படி மாமா? கோட்டை தாண்டி வராதவங்க உங்க கூட எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? டேய், நாங்க எதுக்குடா தியேட்டருக்கு போனோம்? இந்த மார்க்கண்டைய நினைச்சா தியேட்டரே இங்க வரும். அது எப்படி? அபி தேக்கோ. அப்புறம் மத்த எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தணும். நான் எப்படி பண்ணேன்னு பாருங்க. சீதா, சீதா. என்னங்க? அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டாம், அப்படியே வா. ஒரு நிமிஷம் மேம். பால்கனி டிக்கெட் மேடம். இந்தாங்க மேடம். புடிங்க மேடம், புடிங்க. இதான் உங்க சீட்டு மேடம். பக்கத்துல ஒரு ஜென்டில்மேன் இருக்காப்ல, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வெல்கம் டு மார்க் சினிமாஸ். என்னங்க இதெல்லாம்? முதல்ல உட்காரு சீதா. என்னங்க? என்ன பார்த்து என்ன கேட்ட? கடைசியா சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டல்ல, அதனாலதான் இன்னைக்கு தியேட்டர்ல படம் பார்க்க போறோம். எப்படி? பாண்டே, படத்தை பார்க்கலாமா? பாண்டே, ஸ்டார்ட். இன்டர்வல்.
சார் பாப்கார்ன் சார், கோக்கு பெப்சி பாப்கார்ன் பாப்கார்ன் பாப்கார்ன். சரி கொடு. அம்மா எப்படி மாமா ஒவ்வொரு தப்பாவும் புதுசு புதுசா உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருந்தே இருக்குது மாமா. சரி இன்னைக்கு என்ன கத்துக்கிட்ட? எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் பொண்டாட்டிய மட்டும் விட்டு ஊத்துறக்கூடாது. அவங்கள விடாம லவ் பண்ணினே இருக்கணும். அதுக்காக அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சுனே இருக்கணும். பொண்டாட்டி எப்படி லவ் பண்ணணும்னு கத்துக்கினேன். ஆனா பொண்டாட்டி தான் இல்ல. எனக்கும் தான் இல்ல. அன்னைக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்தேன்ல? ஆமா. அதை போய் எடுத்துட்டு வா. டேய் என்ன முழிக்கிற? அது வந்து மாமா. என்ன செலவழிச்சிட்டியா? ஆமா மாமா. டேய் அப்படி என்ன என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு செலவு? மாமா கை நீட்டுங்க கொடுங்க. டேய் என்னடா? மலருக்கு காலேஜ் பீஸ் கட்டிட்டேன் மாமா. அடியாதி மாமா, அடியாதி மாமா, அடியாதி மாமா, அடியாதி மாமா, அடியாதி மாமா, அடியாதி மாமா. டேய் என்னடா நீயும் அவனுங்கள மாதிரியே என்ன நினைச்சுக்கிட்டியா? இல்ல. டேய் இதை போய் எப்படா நான் தப்பா நினைப்பேன்? உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதாண்டா என்னோட ஆசையும். உன்னை இதுக்கு முன்னாடி அவ எந்த அளவுக்கு உன்னை நேசிச்சாலோ அதை உணர்ந்து அதே நேசத்தோட அவ உன்கிட்ட வரணும்னு தான்டா இந்த டிராமாலாம். பரவாயில்ல விடுறா. ஆனா அவனுங்க தான் இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. அண்ணே அந்த காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் 20,000. நாம ஏற்கனவே வேலை இல்லாமல் சில்லறைக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் இவ வேற காலேஜ் ஃபீஸ்னு வந்து நிற்கிறாளே. ஐயோ ஐயோ ராஜா தரலனா நம்ம தலையில கட்டிடுவாங்களே.
இந்த 20,000 ரூபாவை மலருக்கு கொடுத்தா என்ன நடக்கும்? அது இல்ல மலரு, அது வந்து அண்ணே ஃபீஸ் கட்டியாச்சுன்னு. கட்டியாச்சா? யாரு? நீ கட்டலனா வேற யாருன்னு கட்ட போறா? அந்த பாண்டி தான் கட்டியிருக்கானே. ஓ, அப்பாடா, நாம தப்பிச்சோம். என்ன அண்ணே, எனக்கு தெரியும்னு அவன் கட்டினதுக்கு நீ கண்டிப்பா சம்மதிக்க மாட்ட. அந்த பணத்தை கொடு, நான் இப்பவே போய் அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வந்துடுறேன். ஆமாமாமா, அதுவும் சரிதான். பணத்தை கொடுத்துருங்க. இங்க பாருங்க மாமா, இவ்ளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு அது எப்படி அவன் போய் ஃபீஸ் கட்டுவான்? நீங்க பணத்தை கொடுங்க, அவ போய் அவன் மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு வரட்டும். மலரு, எல்லாரும் கொஞ்சம் இருங்க, நானு வேற ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆண்டவா, பணம் கையை விட்டு போகாம இருக்க என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு ஐடியா. மலரு, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அண்ணே, என்னென்ன தெரியுது? அந்த பைய பாண்டி இருக்கான்ல, அவன் வெளியில தான் தாலியை தூக்கி போட்டு திரியறானே தவிர அவன் மனசுக்குள்ள ஓ மேல இருக்கிற உண்மையான காதல் இன்னும் அப்படியே இருக்கு. அண்ணே, அது தெரிஞ்சதானே? பாண்டி மலரை இன்னும் நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ரவி, ரொம்ப ஹெட்டேக்கா இருக்குடா. நீ போய் எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாயேன். இஞ்சி டீ போட்டு வா ப்ளீஸ் ப்ளீஸ். எடுத்துட்டு வரேன். மலரு, சில விஷயங்களுக்கு ரவியை கட் பண்ணி தான் ஆகணும். விஷயம் என்னன்னு சொல்லுங்க மாப்ள. பாண்டிக்கு மலர் மேல இருக்கிற லவ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இத வச்சு அடுத்த ஸ்கெட்சை போட்டு அவனை லாக் பண்ணிடுவோம். சரி மாமா, என்னதான் பண்ண போறீங்க? இத கேளு, மலருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அண்ணே, என்ன மலரு? எனக்கு என்னமோ நீங்க மலர கடைசி வரைக்கும் தனியா இருக்க வழி பண்ண போறீங்களோன்னு தோணுது. மாமா, கல்யாணம்னா என்ன கல்யாணமேவா பண்ணி வைக்க போறோம்? இத வச்சு அவருக்கு ஒரு செக் வைப்போம். அதையும் நாம வைக்க போறது இல்ல, அம்மாவை வச்சுதான் வைக்க போறோம். அது எப்படி மாப்ள? அதான் பாண்டி மலர் மேல அதே காதலோட இருக்கான்ல, அது போதும். அத வச்சு எப்படி ப்ளே பண்றன்னு மட்டும் பாருங்க. சொல்லு ராஜா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னப்பா? நம்ம மலருக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கோமா? டேய், என்னடா சொல்ற? ஆமாமா. மலர் கல்யாணம் ஆன பொண்ணு திரும்ப ஒரு கல்யாணமா? நீங்க பதட்டப்படாம நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உமா, இதுல பொறுமையா கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? அவளோட புருஷன் தினமும் நம்ம வீட்டுக்கு நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டு போயிட்டு இருக்கான். அவளோட மாமனார் மாமியார் எல்லாம் அவங்க எப்ப சேருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா, டென்ஷன் ஆகாம நாங்க சொல்றத முதல்ல கேளுங்க. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி மலருக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பாக்குறதுனா நிஜமாவே ஒருத்தனை பார்த்தா அவளுக்கு கட்டி வைக்க போறது கிடையாது. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு டிராமா பண்ண போறோம். அவ்வளவுதாம்மா. டிராமாவா? ஆமாமா, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த டிராமா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவளோட வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா போச்சா? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அம்மா, பாண்டியும் மலரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க இது ஒண்ணுதாம்மா நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஒரே வழி. டேய், என்னதாண்டா சொல்ல வரீங்க? அம்மா,
அவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேருவாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசா தாண்டா ஆகும். அத்தை இங்க பாருங்க அத்தை, இப்ப கூட பாண்டி தான் மலருக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கான். அவனுக்கு உள்ளுக்குள்ள மலர் மேல அவ்வளவு அன்பு இருக்கு அத்தை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருந்தாலும் மலர் இப்ப நம்ம பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு சம்பந்தி. மா, உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம என்னதான் பண்ண இருந்தாலும் அப்பா அதுக்கு அப்படி ஆப்போசிட்டான விஷயத்தை தான் பண்ணுவாரு. நாம இந்த நேரத்துல இப்படி ஒரு டிராமாவை ஏற்பாடு பண்ணா என்ன பண்ணுவாரு? நாம ஏற்பாடு பண்ற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு பாண்டிய மலர் கூட அவரே சேர்த்து வச்சிருவாரு. அம்மா, நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அப்பாவே செஞ்சுட்டு போயிட போறாரு. அதையும் செஞ்சு முடிச்சிட்டு நம்மள ஜெயிச்சிட்டோன்னு வேற பெருமையா சொல்லிப்பாரு. அவரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஆச்சா இல்லையாமா? டே, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா நாம இப்படி திடீர்னு மாப்பிள்ளை கல்யாணம்னு போனா பாண்டி மனசு என்ன பாடுபடும் நினைச்சீங்களா? மா, அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்கம்மா. நாம எதிர்பார்க்கிற மாதிரியே அவங்களா வந்து இதை நிறுத்தி பாண்டிய மலரோட சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அத்தை, பாண்டி மனசு மாதிரி திருந்தி இந்த பக்கம் வர்றதுக்கு வேற வழியே இல்ல. எல்லாமே நல்லபடியா நடக்கும் அத்தை, எங்களை நம்புங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்க, இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அம்மா, எதுவா இருந்தாலும் நம்மள மீறி எதுவுமே நடக்காதுமா. அதான் நாங்கெல்லாம் மலர் பக்கம் இருக்கோம்ல. அம்மா, நீங்க தைரியமா சரின்னு மட்டும் சொல்லுங்கம்மா, மத்ததெல்லாம் பாத்துக்கலாமா. டேய், நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை இது. எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிச்சு பண்ணுங்கடா. சம்பந்தி, என் பொண்ணு வேற உங்க பொண்ணு வேற இல்லம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்குமா, நாங்க பாத்துக்கிறோமா. இத பாருங்க, நீங்க வேணா அப்பா கிட்ட இத பத்தி பேசி லேசா ஒரு மிரட்டல போட்டு வைங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். அவர்கிட்டயா? ஆமா அத்தை, அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு செஞ்சாதான் அவர் ஏதாவது யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பாரு. சரி. எப்படியோ அம்மா சம்மதிச்சிட்டாங்க. கூப்பிட்டியா சீதா? ஆமா, கூப்பிட்டேன். நீயும் எப்ப கூப்பிடுவோம்னா காத்துக்கிட்டே இருந்தேன் சீதா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சோம் உள்ள எழுந்து போனா என்ன அர்த்தம்? சரி சரி, கோவிச்சிக்காம என்ன விஷயம்னு சொல்லு. மலருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன செய்யறது? அவளுக்கு எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவீங்க? இந்த கிண்டல் கேலி எல்லாம் வேண்டாங்க. மலருக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அடடே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது யார் சொல்லி எடுத்த முடிவு? யாரு சொல்லணும்? ஒரு அம்மாவா பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் யோசிக்க கூடாதா? ஓகே, தாராளமா யோசிக்கலாமே. ஆனா உன் பொண்ணுதான் அவனோட வாழ தயாரா இல்லையே. அவ கழுத்துல தாலி கட்டாம பாண்டி தானே தூக்கி போட்டுட்டு போனா. அப்போ
அவனுக்கு மலர் கூட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? இதாண்டா வதமா பேசாத சீதா. இந்த பாரு, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு யோசிக்கிற நிலைமையில நீ இல்ல. உருப்படாதவங்க பேச்ச கேட்டு தப்பான முடிவு எடுத்துறாத. யாரு பேச்சையும் கேட்டு செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சீதா, இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 11 மணிக்கு மலரை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லியிருக்கோம். கையோட பேசி பாக்கு வெத்தலை மாத்திக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னால உங்களுக்கும் உங்க பொண்ணு மேல அக்கறை இருந்தா உங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கானே பாண்டி, அவனுக்கு புத்திமதியை சொல்லி அனுப்பி வைங்க. காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னால மலரை கூட்டிக்கிட்டு கிளம்பணும். அதை விட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு ஏதாவது சொல்லி உங்க பக்கம் அவனை நிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவளோட வாழ்க்கை வேற ஒருத்தனோடன்னு முடிவாயிடும். இங்க பாரு, நான் என் பக்கம் இரு அவங்க பக்கம் இருன்னு நான் யாரையுமே சொல்றது இல்ல சீதா. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லைங்க. முடிஞ்சா நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க.